வணக்கம். இன்றைக்கு நாகினி மிஸ் வெஜ் கிச்சனில் மாற்றாக ஒரு ரெசிபி நான் கொடுக்க போகிறேன். நாம் செஃப் தீனா சார் ஒரு பொது நிகழ்ச்சி மேடையில் அவார்டு வாங்குறாரு. அவங்கள்ட்ட ஒரு ரெசிபி கொடுங்க, 2 minutes ரெசிபி கேட்குறாங்க. அவர் பார்த்த உடனே, அது கேட்ட உடனே எனக்கு அப்படியே கேட்சியாக இருந்தது, டெம்ப்டிங்காக இருந்தது, செய்து பார்த்துணுன்னு தோணுச்சு. ஸோ நான் உடனே இதை செய்து பார்த்துலான்னு செய்திருக்கேன். தீனா சார், ஷெஃப் சார் அவ்வளோ நல்லா இருக்குது. சிம்பிளாக இந்த இன்க்ரீடியன்ஸ் நமக்கு எல்லா வீட்லேயுமே இருக்கும். சட்டுன்னு செய்துடலாம், எல்லா வயதினருக்கும் சாப்பிட்லாம். இப்போ 2 பச்சை மிளகா பிஞ்சாக எடுத்திருக்கேன், நைஸாக நறுக்கிக்கோங்க. ஒரு தக்காளி பழம் பொடிசாக நறுக்கிட்டு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது 10 சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. 10 பல்லு பூண்டு வேணால் பூண்டு கூட நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் நெய், அதாவது அம்மா கைமணம், ஸோ அதனால் நெய் 2 ஸ்பூன் விட்டுட்டு, இதுக்கு எந்த தாளிப்பு வேண்டாம், பெருங்காயம், மஞ்சள் தூள் வேண்டாம், இஞ்சி பூண்டு வேண்டாம், கறிவேப்பிலை, மல்லி, புதினா எதுவுமே வேண்டாங்க. இந்த பச்சை மிளகாய் இலசாக எடுத்திருக்கேன், ஏன்னா இதை சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எப்பயுமே சமையலில் இலசாக பச்சை மிளகாய் உப்புமாக்கெல்லாம் செய்யும்போது செஞ்சிங்கன்னா சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். ஸோ இந்த பச்சை மிளகாய் நல்லா ரோஸ்ட் பார் அளவுக்கு பண்ணால் தான் இந்த சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கு. ஸோ இந்த பூண்டை சேர்த்து வதக்கலாம். ஸோ பூண்டை சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கணும், அவ்வளவுதான். பாருங்கள், இப்போ தக்காளி சேர்த்து நல்லா பைண்டாகட்டும், நெய்யிலேயே நல்லா மணமாக இருக்கும். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கணும். ஸோ உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப வேணாங்க, லைட்டாக தண்ணி தெளித்தா போதுமானது. தண்ணி தெளிச்சிட்டா இந்த தக்காளி சாஃப்ட் ஆகிடும். அந்த உப்பு எல்லாத்துலேயும் சேர்ந்து ஜெல் ஆகும். அதனால தான் இந்த உப்பு சேர்க்குறேன். மொத்தமே 2 நிமிஷம் தான், ரொம்ப டைம் ஆகாது. நல்லா ஜெல் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லாம் வதங்கி நான் கடாய் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக இருந்ததுனால நாம் இதிலே நான் சாதம் போட்டு பிசைய போகிறேன். அதிகமாக இருந்தால் நீங்கள் தட்டில் போட்டு கூட பிசையலாம். இது ஒரு 50 கிராம் சாதம், வடித்த சாதம், நல்லா ஆறுன சாதம் தான். கையில் போட்டு நல்லா பிசைங்க. எப்படி அம்மா கை ஃபீலிங் இருக்குமோ, கை மனம் இருக்குமோ, அதை மாதிரி நம்ம இதை கையால் தான் பிசையணுங்க. கையால் பிசைஞ்சு தட்டில் மாற்றிட்டு இப்போ இதை கையால் எடுத்து உருட்டி சாப்பிட்ணுங்க. எப்படி எந்த ஒரு வகை தாளிப்பு வேண்டாமோ, ஃப்ளேவர்ஸ் வேண்டாமோ, அதே மாதிரி இது தொட்டுக்கவும் எதுவும் வேண்டாங்க. அவ்வளோ அழகாக சுவையாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நம்ம வெண்ணு உருட்டி போட்டு வாயில் போடுங்க. அந்த பச்சை மிளகா காரம், தக்காளி பழம், அந்த பூண்டு, வெங்காயம், அந்த ஒவ்வொரு சாதத்துலேயும் நமக்கு அவ்வளோ சுவையாக ஒரு ரெசிபி நமக்கு கொடுத்துருக்காரு ஷெஃப்பு. தேங்க்யூ.